ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒன்று தேடும்போது இதில் உள்ள அர்த்தங்கள் யாரோ ஒருவருக்கு முக்கியமானதாக படலாம். அதற்காகவே இந்த வீடியோக்கள். மருத்துவர்கள் கைவிட்டாலும் மனம் என் வசம் இருக்கிறது. என்னால் சிந்திக்க முடிகிறது. என்னை பற்றி மருத்துவம் என்ன நினைக்கிறது என்பதை விட என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்பது முக்கியமானது. மேற்சொன்ன 2 விதமான நம் எண்ணம் இருந்தால் ஆரோக்கியம் நிச்சயம். உங்கள் மனம் உங்கள் கைவசம் இருந்தால் நீங்கள் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. ஒரு செல்போனை ஒருவர் உருவாக்குகிறார் என்றால் அது உருவாக்கப்படுவதற்கு முன்பு அதை பற்றிய தெளிவான எண்ணம், நுட்பம் அவருக்கு இருந்திருக்கும். அதே செல்போன் பின்னால் பழுதடைந்தாலும் அந்த தெளிவான எண்ணத்தால், நுட்பத்தால் அதை அவரால் சரியாக்கி கொள்ள முடியும் அல்லவா? மனது உடலின் இயக்கத்தில் பெரும் பங்காற்றுகிறது என்றால் மனதின் தெளிவு உடலின் தெளிவாக மாறும். என்னதான் நடக்குது நம்ம உடம்புல? உடலுக்கும் மனதுக்கும் அப்படி என்ன தொடர்பு? உடல் என்பது தன்னைத்தானே தகவு அமைத்து கொள்ளும் ஒரு அற்புதமான உயிரமைப்பு. புற சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு உடல் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்கிறது. புற மாற்றங்களின் போதும் நம் நடவடிக்கைகளின் போதும் உடலில் உருவாகின்ற கழிவுகளையும் உடலே வெளியேற்றுகிறது. அன்னாட நடக்குதுங்கிறதுனால கக்க போகிறது என்னமோ லேசிப்பட்ட வேலைன்னு நினச்சிக்க கூடாது. கழிவுகளை வெளியேற்றும் போது உடல் உறுப்புகளில் தோன்றும் பலவீனத்தையும் உடலே சரி செய்து கொள்கிறது. அது மட்டுமல்ல, தனக்கு தேவையான ஒவ்வொன்றையும், குறிப்பாக வைட்டமின், மினரல், கால்சியம், இன்ன பிற சத்துக்கள் ஆகியவற்றை தனக்கு கிடைக்கிற சாதாரண உணவுகளில் இருந்தே உருவாக்கி கொள்கிறது உடம்பு. நாம் வெளியிலிருந்து உடலுக்கு கொடுக்கும் செயற்கை சத்துகளுக்கும் உடலே உருவாக்கி கொள்ளும் இயற்கை சத்துகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரசாயனத்தால் செய்யப்பட்ட செயற்கை சத்துக்களை உடல் கழிவுகளாகவே பார்க்கிறது. இதையெல்லாம் கடந்து உடலுடைய நிறைவான வேலை என்னவென்றால் உள்ளுறுப்புகளை மறு உருவாக்கம் செய்வது. உடலின் ஒவ்வொரு செல்லையும் அதனுடைய ஆயுள் முடிந்தவுடன் புதிய செல்களாக மாற்றுகிறது நம் உடல். உடலின் ஒவ்வொரு உள்ளுறுப்பும் குறிப்பிட்ட காலத்தில் முற்றிலுமாக புதிதாக்கப்படுகிறது. சரி, அப்படி புதிதாக்கப்பட்ட உடல் குறிப்பிட்ட காலத்தில் உடலில் ஏற்கனவே இருந்த எல்லா நோய்களும் மறைந்துவிட வேண்டும் அல்லவா? அப்படி பார்க்க போனால் உலகில் எல்லாருக்குமே நோய்கள் சரியாகிவிட வேண்டும் தானே? ஆமாந்தான். உடலுடைய புதுப்பிப்பு பணி என்பது இயல்பாக நடந்து கொண்டே இருக்கும். உடலுடைய இயல்பான இயற்கையான புதுப்பிப்பு இயக்கத்தில் யாரெல்லாம் குறுக்கிடவில்லையோ அவர்களுக்கெல்லாம் நோய் தானாக சரியாகிவிடும். இயக்கத்தில் குறுக்கிடுவது என்றால் என்ன? உடல் கழிவு வெளியேற்றத்தை தடை செய்வது, ரசாயன மருந்துகளை சாப்பிடுவது, செயற்கை சத்துக்களை உண்பது போன்றவை நம் குறுக்கீடுகளாகும். அது மட்டுமல்ல, உடலின் இயல்பான தேவைகளான பசி, தாகம், தூக்கம், ஓய்வு போன்றவற்றை புறக்கணித்து நம் இஷ்டம் போல செய்வதும் குறுக்கீடு தான். பசிக்கிற போது சாப்பிடாமல் பசி இல்லாமல் இருக்கும்போது சாப்பிட்றது, பசிக்கிற அளவை விட அதிகமாக சாப்பிட்றது, தாகம் இல்லாமல் கோலையாக தண்ணி அருந்துவது, தாகம் இருக்கும்போது தண்ணீர் அருந்தாமல் இருப்பது அல்லது தண்ணீருக்கு பதிலாக சுவையூட்டப்பட்ட பானங்களை அருந்துவது, இரவுகளில்
தூக்கத்தை புறக்கணிப்பது, ஓய்வு தேவைப்படும் போது உடல் உழைப்பை அதிகப்படுத்துவது போன்றவையெல்லாம் நம்முடைய தினசரி நடவடிக்கைகளில் நமது குறுக்கீடுகள். இப்படி இயற்கைக்கு மாறான நடவடிக்கைகள் உடலின் இயல்பான இயக்கத்தை பாதிக்கின்றன. ஆரோக்கியமாக உருவாக வேண்டிய செல்கள் பலவீனமாக பழைய நோய் கூறுகளுடன் உருவாகின்றன. நம்முடைய எல்லா நோய் தொந்தரவுகளுமே உடலுடைய இயல்பான இயக்கத்துக்கு கட்டுப்பட்டவை. அவை புற சூழலுக்கு ஏற்றாற்போல் தானாகவே தோன்றி தானாகவே மறைபவை. நம்முடைய பொறுப்பான குறுக்கீடுகளால் நோய்களாக உடலில் தங்கிவிடுகின்றன. பொறுப்பான குறுக்கீடுகள். மனதை பற்றி சொல்ல போனா, மனதில் ஏற்படும் எல்லா உணர்ச்சிகளும் புற சூழல்களை தகவு அமைப்பதற்காக தானாகவே ஏற்படுபவை. அவற்றை நாம் சரி செய்ய வேண்டியதில்லை. அப்படி சரி செய்கிறோம் என்ற போர்வையில் மனதின் இயக்கத்தில் குறுக்கிடுகிற போது உணர்ச்சிகள் தங்கிவிடுகின்றன, கால நீட்சி அடைகின்றன. ஒரு உணர்வு தோன்றி அடுத்த உணர்வுக்கு தாவி மீண்டும் சகஜ உணர்வுக்கு திரும்ப வேண்டிய மனமானது சகஜ நிலைக்கு திரும்ப வெகு நேரம் எடுத்துக்கொள்வதாலோ அல்லது சகஜ நிலைக்கு திரும்பாமலோ போராட்டம் செய்வதால் மனம் கெடுகிறது. அதன் தாக்கத்தை உடலுக்கு கடத்துகிறது. உடல் நோய்வாய்ப்படுகிறது. ஆக மனதும் உடலும் வெவ்வேறானவை அல்ல. இரண்டின் இயங்கு முறைகளும் ஒரே மாதிரியானவை தான். உடல் காயம் என்றால் மனம் புரியட்ட காயம். நாம் உடலின் மனதின் மாறுதல்களை வெறுமனே புரிந்து கொள்வது மட்டுமே அதனுடைய தீர்வாக அமையும். அங்கனம் புரிந்து கொண்டால் மனதை பொறுத்தவரை அமைதி அடைகிறது, உடல் தன் ஆரோக்கியத்தை அடைகிறது. இதெல்லாம் சரிதான். இயற்கையான முறையில் வாழ்வதால் நோய்கள் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் தான். ஆனால் ஏற்கனவே வந்துவிட்ட நோய்களை என்ன செய்வது? ஏற்கனவே இருக்கின்ற தொந்தரவுகள் என்பதையும் உடலால் செய்யப்படுகின்ற தகவமைப்பு வேலைதான். அதற்காக புதிதாக ஒன்றும் வலிய போய் செய்ய வேண்டியதில்லை. உடலை அதன் போக்கில் போக அனுமதிப்பதோடு இயற்கையான வாழ்வியல் முறைக்கு திரும்புவதுதான் ஆரோக்கியம் பெற ஒரே வழி. மனதின் இயக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். மனதின் இயல்பை புரிந்து கொள்வதன் மூலம் உடலின் முழு சக்தியையும் நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். நம் உடலின் செல்கள் மட்டுமல்ல, அதற்குள் உருவாகும் ஜீன்களும் கூட நம் மன இயல்புக்கு கட்டுப்பட்டவை. நம் உடலின் ஆரோக்கியத்தை நிலைப்படுத்துகிற வேலையை பராமரிப்பு சக்தி, அதாவது நோய் எதிர்ப்பு செய்து வருகிறது. நம் உடல் செல்களின் புறச்சூழல் காரணமாக ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகளை பராமரிப்பு சக்தி சமநிலைப்படுத்துகிறது. இந்த பராமரிப்பு சக்தி தான் ஒரே வேலை. இந்த பராமரிப்பு சக்தியின் ஒரே வேலை சமநிலைப்படுத்துவது தான். சமநிலைப்படுத்துவது என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, மனம் சார்ந்ததும் தான். நம் உடலின் பராமரிப்பு சக்தியானது மன சமநிலை தவறினாலும் உடல் சமநிலை தவறினாலும் அதை சமப்படுத்துகிறது. உடல் சமநிலை தவறுவது என்பது தகவமைப்பு வேலை நடைபெறும் போது நமக்கு ஏற்படும் தொந்தரவுகள் தான். ஆனால் மன சமநிலை தவறுவது என்றால் என்ன? மன சமநிலை தவறுதல் என்பது உணர்ச்சி வசப்படுவதைத்தான் குறிக்கிறது. உணர்ச்சிகள் என்பவை புற சூழல்களை சார்ந்தது, தானாக தோன்றி தானாக மறைபவை. மனதின் தகவமைப்பு ஏற்பாடு இது. நம் உடலில் தொந்தரவுகள் ஏற்படுகிற போது நம் மனநிலை என்னவாக இருக்கும்? பயம் ஏற்பட்டு மனப்பதட்டம் வந்துவிடுகிறது. இந்த பய உணர்ச்சியை நாம் நொடிக்கு நொடி புதுப்பித்துக் கொள்கிறோம். அப்போது மனச்சமநிலையும் குலைந்து விடுகிறது. உடலில் ஏற்படும் ஒரு தொந்தரவு, அதை பற்றிய நம் புரிதலின்மையால் மனச்சமநிலையையும் பாதிக்கிறது. இப்போது பராமரிப்பு சக்தி என்ன செய்யும்? இப்படி பராமரிப்பு சக்தி உடலையும் மனதையும் சமப்படுத்த இரண்டாக பிரிகிறது. பொதுவாக பராமரிப்பு சக்தி உடலை விட மனதிற்கு தான் அதிக முக்கியத்துவம் தருகிறது. உடல் பாதிப்பு எந்த அளவில் இருந்தாலும் மன பாதிப்பின் தன்மையை பொறுத்துதான்
பராமரிப்பு சக்தி வேலை செய்கிறது. மனச்சமநிலை தீவிரமான அளவு பாதிக்கப்பட்டிருந்தால் உடல் ஆரோக்கியத்தை இரண்டாம் பட்சமாக கருதி மனதை நிதானப்படுத்தும் வேளையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது பராமரிப்பு சக்தி. உடல் தொந்தரவு சமயத்தில் மனது சகஜ நிலையில் இருந்தால் பிளவுபடாத முழு பராமரிப்பு சக்தியை நம் உடலை நோக்கி முழுமையாக திருப்பி விடுதலுக்கு வழிவகுக்கும். அவ்வாறு விட்டால் என்ன நடக்கும்? உடல் உள்ளுறுப்புகளின் தகவமைப்பு மிக வேகமாக நடக்கும். உடல் விரைவில் ஆரோக்கியத்திற்கு திரும்பும். உடலுடைய சமநிலை குலைவு என்பது இயற்கையானது. அதனை நம் முயற்சியால் முழுவதுமாக மாற்ற இயலாது. மன அளவில் நாம் பதட்டமில்லாமல் சகஜ நிலையில் இருந்தால் மனம் சமநிலை தவறுவதில்லை, பயம் ஏற்படுவதில்லை. என்னுடைய உடல் தன்னாலே தன்னை சரி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். அப்போது பராமரிப்பு சக்தி 100% உடலை நோக்கி திருப்பி விடப்படுகிறது. உடல் மிக வேகமாக தன்னை தகவமைத்து கொண்டு புதுப்பித்துக் கொள்கிறது. உயிர் போனால் போய் தொலைக்கிட்டுமே, என்னைக்கா இருந்தாலும் போகத்தானே போகுது. பராமரிப்பு சக்தியை ஒழுங்குபடுத்தணுமா, சகஜ தகவல் நிலைமைக்கு வழி ஏற்படுத்தணுமா? என்னத்துக்கு? குணமோடு குறிபல கொள்கை கொள்ளாயெனில் அணிமலர் மனமென ஆக்கையின் உயிரென பணியுயிர் அறிவென பயிலும் அத்துவிதமாம். உலகத்துக்கு என்னத்துக்கு வந்தோமோ அதை செஞ்சுக்காம பிரைம் அஜெண்டாவை விட்டுட்டு இங்கே வந்த பிறகு அமலாக்கம் செய்யப்பட்ட சப்ளிமெண்ட்ரி அஜெண்டாவை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு போய் சேருவது தான் வாழ்க்கையா? இது சரிதானா? பொருத்தம்தானா? வாதம் கடந்து பல மாயை கண்ம வகையும் கடந்து அவை செய் ஏதம் கடந்து பொருளொன்றுமின்றி எழுகின்ற மம்மர் உயிரின் போதம் கடந்து துரியம் கடந்த பொருளோயை யானும் உணர்வேன். இப்போ கிடைச்சிருக்கிற வாய்ப்பு அரிய வாய்ப்பு. மனுஷனா பிறந்திருக்க உருத்தேறும் வழியும் கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே வருது. நமக்கு தேவை கொஞ்சம் முயற்சி. விட்டுவிட்டு சாவரத்துக்கு அரை நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்து புலம்பி பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதிலிருந்து முயற்சி எடு. எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிதறிது காண். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, ஏது வருமோ அருகிலேன். கண்ணக நிலத்து நான் உள்ள போதே அருள் ககன வட்டத்துள் நின்று காலூன்றி நின்று பொழி ஆனந்த முகிலோடு கலந்து மதி அவச முறவே பண்ணுவது நன்மை. இந்நிலை பதியும் மட்டுமே பதியாயிருந்த தேக பௌரி குலையாமலே கௌரி குண்டலி ஆயி பன்னவிதன் அருளினாலே விண்ணளவு மதிய முதம் ஒழியாது பொழியவே வேண்டுவேன் உமதடைமை நான் வேதாந்த சித்தாந்த சமரசன் நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமே. தாய்மானவர் பாடியிருக்கார். இதனால் யாவருக்கும் அறிவிப்பது என்னவென்றால், பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன். அன்பாய் உரைத்த சொல் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும். எனவே மறை நீதி எம் ஆதி நிகழ்த்தினான் தோழி சங்கர சங்கர சம்பு. மருந்துன்னா என்ன? சரி, பேருந்துன்னா என்ன? பெரிய வாகனத்தை உந்தி தள்ளிட்டு போகிறது. சிற்றுந்துன்னா சிறிய வாகனத்தை உந்தி தள்ளிட்டு போகிறது. மருந்துன்னா இதுவும் உந்தி தள்ளுறது தான். வியாதியிலேயோ வேறு எதனாலேயோ செயல்பாட்டில் சுணக்கமாக உடம்பு இருந்துச்சுன்னா மறுபடி ஒரு உந்து தள்ளி நல்லபடியாக செயல்பட வைக்கிறதுக்கு ஒரு வஸ்து. அதுக்கு பேர் மறு உந்து, மருந்து அல்லது மருந்து. பஞ்சபூதம் ஒன்று கூடில் பளிங்கு போல தீதமாம் விஞ்சை உப்பென்று வழங்கி விளையும் பூமி நாதமே நஞ்சதாகும் நாத நீரில் நாட்டு தோஷம் காற்றினில்.
பஞ்சு போல பறந்து போகும் பஞ்சபூத தன்மையைப் போல மருந்துகள் கூட்டப்பட்டால் அம்மருந்துகள் மரணத்தை வெல்லச் செய்யும். பஞ்சபூதங்கள் நிலைத்திருப்பதைப் போல மனித உடலையும் நிலைத்திருக்க செய்யும். மருத்துவம் போற்றுதலுக்குரிய அருந்தொழில். தன்னலம் கருதாது பொதுநலம் கருதி செய்கின்ற தொண்டிற்கு உரிய தொழில். மருத்துவம் தொன்றுதெட்டு தொடர்ந்து வரும் பண்பாட்டு மரபுகளைப் போல மனித வாழ்வோடு இரண்டர கலந்து நோயுற்ற துன்பமும் நோயற்ற இன்பமும் பிறரால் தனக்கு கிடைப்பதில்லை. மனிதன் தானே தனக்கு தேடிக்கொள்வது என்றறிந்தான். மனிதனுக்கு பிறர் செய்வது என ஒன்றில்லை. தனக்கு வந்துற்ற நோய்க்கும் அந்நோய்க்குரிய மருந்தும் தானே அறிந்திடல் வேண்டும். மாண்டாரை உய்விக்கும் மருந்து ஒன்றும் மெய்வேறு வகிர்களாக கீண்டாலும் பொறுத்துவிக்கும் மருந்தும் படைக்கலங்கள் கிளர்ப்பது ஒன்றும் மீண்டேயும் நம் உருவை அருளுவது ஓர் மெய்மருந்தும் உள. நீ வீர ஆண்டு ஏகி கொணர்தி என அடையாளத்துடன் உரைத்தான் அறிவின் மிக்கான். கம்பர் பாடியிருக்கார். மாண்டாரை உய்விப்பதும் உடலை இருவேறாக வகிர்ந்தாலும் பொறுத்துவிக்க செய்வதும் படைக்கலங்களை கிளர்ச்சி செய்வதும் இழந்த உருவத்தை மீள செய்வதுமாகிய மருந்து மூலிகையாகும். சுத்தியில்லையே சித்தியில்லை என மருத்துவ பழமொழி வலியுறுத்துகிறது. சுசியானது லோகத்தோம் அகற்றல் என்ன சுசியானது லோகத்து வாய் சுசியா முளரி உலகை முயறலின் மாலுந்தி முளரியுல கையுறு முன். தேரையர் பாடியிருக்கார். என்ன அர்த்தம்? பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தின் கண் சிறப்பினை வளரச் செய்ய இவ்வுலகத்தில் உள்ள குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய உட்பகையை எப்படி நீக்க வேண்டுமோ அப்படி மருந்து பொருட்களிடத்திலே தங்கியுள்ள மாசுக்களை நீக்கி ஆண் பெண் ஆகிய இரு பாலார்க்கும் ஏற்றவாறு வகுத்து உரைக்கப்பட்டதே சுத்தி முறை. விழலாக போகாமல் கரிசாலை கரந்தை மிக்கான பொற்றலையும் நீலி வல்லாரை பழலாக பாக்களவு பாலில் கொள்ளு பாங்கான மண்டாலந்தான் உண்டாயானால் சுழலாக காயந்தான் 1008 கனகம் போல சடந்தானும் கனிந்து மின்னும் மழலாக வார்த்தையது கிண்ணறத்தின் ஒளியாகும் மகத்தான வாசியுமே இருக்கும் பாரே. கரிசாலை கரந்தை பொற்றலை நீலி வல்லாரை ஆகிய 5 மூலிகைகளை தினமும் பாக்களவு ஒரு மண்டலம் உண்டு வந்தால் 48 நாள் உடல் 1008 மாற்று பொன்னாக கனிந்து மின்னுவதுடன் குரல் கிண்ணறம் போன்ற இனிமையானதாகவும் மூச்சும் இறுகி உடலை வளப்படுத்தும். போக்கான கிளிமூக்கு மரம் ஒன்றுண்டு புகழான கிளி போல காயும் காய்க்கும் வாக்கான இளையதும் அரசிலையை போர் காணும். மைந்தனே இதனுடைய பழத்தை உண்ணு நோக்கான வழி நடக்க கருக்காய் ஓடும் நொடியிலே காயசக்தி கிடைக்கும் அப்பா போக்கான பூ பூத்த மற்றானால் பழமாம். பூ பூத்த மறுநாளே பழம் வந்துருமா என்று கிளிமூக்கு மரம் அதன் காயின் வடிவத்தை ஆகு பெயராய் அம்மரத்துக்கு பெயர் அமைந்துள்ளது. இலையின் வடிவம் பூ பூத்த மறுநாளே பழம் பழுக்கும் என்றும் அரிய செய்தியுடன் அதன் பழத்தை உண்ட உடனே காயசித்தி கிடைக்கும் என்றும் கூறுவதை காணும்போது மூலிகைகளை முன்னோர்கள் நுட்பமாக ஆராய்ந்திருப்பதை உணரலாம். மட்டுமல்ல, விலங்குகள் பறவைகள் புழு பூச்சிகளும் மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. வயதென்ன நல்ல பாம்பொன்றை வாங்கி மாளாமல் அதன் விஷத்தை வாங்கி கொண்டு அயதனன் சூதமொரு கழஞ்சி கொண்டு ஆழகால விஷத்தில் ஊற்றிக்கொடு. நல்ல பாம்பின் விஷத்தை எடுத்து சூதம் ஒரு கழஞ்சி அந்த விஷத்துடன் கலந்து வாழையில் ஒரு நாழிகை எரித்தால் சூதம் அதாவது ரசம் கட்டும். அந்த சூதக்கட்டு குருவாகும். அதனால் 9 வகையான உலோகங்களையும் உருக்கலாம். இதனால் மருந்தாக பாம்பின் நஞ்சையும் பயன்படுத்தும் நிலையில் மருத்துவம் உயர்ந்திருப்பதை
உணரலாம். அதே போல் யானை தந்தம், குதிரை குழம்பு, ஒட்டகப்பிச்சு, கழுதை அமுரி, பன்றிக்குட்டி, நாய் மூளை, நரி மாமிசம், குரங்கு பிச்சு, ஓணான் பிச்சு, கருடன் முட்டை, செம்போத்து, மயில், கிளி இறகு, நாணுவான் முட்டை, சக்கரவாகம், அன்னம், காக்கை முட்டை, கோழி முட்டை, ஆந்தை, குயில் முட்டை, காட்டுப்புறா எச்சம், வீட்டுப்புறா எச்சம், தாரா முட்டை, ஊர்க்குருவி விந்து, அழுங்கு உடும்பு, நெய் முதலே, நெய் ஆமை, கல்லாமை, கட்டெரும்பு, கல் ஆமை, கட்டெரும்பு, பூநாகம், இந்திரகோபம், கருநாகப்பாம்பு போன்றவற்றை மருந்து செய்பொருளாக பயன்படுத்தப்பட்டிருந்தது முன்னர். புடம்போடு திட்டங்கள் பேச கேளு, பேரான ஒன்று காடையாகும், நடம்போடும் கௌதாரி புடமும், நல்ல நாடியே எருமூன்று ஞானிக்குந்தான், விடம்போடு பத்தெருவில் புடமும் ஆகும், விராட்டித்தான் ஏனத்தின் செயலுக்குத்தான், கடம்போடு அழைதோறு மழுக்கி நல்ல களமாக போடுவது கணக்குமாமே, திடமா 200 கணபுடந்தான், திடமான கெசபுடமும் 1000தான். மேற்சொன்ன வாதசூத்திரம் காடை 1, கௌதாரி 3, ஏனம் 10, கணம் 100, கெசம் 1000 எண்ணிக்கையை தருகிறது. மற்றபடி மனிதன் விடுகின்ற மூச்சு காற்றானது 6 விரல் அளவு வெளியே சென்றால் 80 ஆண்டும், 7 விரல் அளவு வெளியே சென்றால் 62 ஆண்டும், 8 விரல் அளவு வெளியே சென்றால் 50 ஆண்டும், 9 விரல் அளவு வெளியே சென்றால் 12 ஆண்டும் ஆயுளாக அமையும். ஏறிய 6னில் 80 சென்றிருந்தேறிய 7ல் சிறக்கும், வகை எண்ணில் 6 10 அமர்ந்த 2ஐயும் தேறி நின்று தெளியில் வகையே என்றதனால் வெளிவிடும் சுவாசம் அளவுக்கு அதிகமானால் ஆயுள் குறையும், குறைவாக வெளியே விட்டால் ஆயுள் அதிகரிக்கும்.